ஹலோ கைஸ், திஸ் இஸ் யுவர் சரண்யா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியங்க. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெக்ஸோலின். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் வந்து 3.4% இருக்குங்க. மேங்கனீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.2% இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் 4.2%, காப்பர் வந்து பார்த்திங்கன்னா 0.5%, மால்டியம் வந்து பார்த்திங்கன்னா 0.05%, போரான் 1.5%, மெக்னீசியம் வந்து 1.2%ங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளோரோஃபில் வந்து வேணும் அப்படின்னா மெக்னீசியம் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அயன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயன் இல்லை அப்படின்னா ஃபோலியேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேல் க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துனீங்கனாலும் அது வந்து டோட்டலாக வேஸ்ட்டுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அயன் வந்து நமக்கு தேவை. நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உத்தர் கிராஸில் செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், செலேட்டட் அயன் ரெண்டும் இருக்குங்க. ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 கிராம் பேக் இருக்குங்க. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாங்க. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தர் காஸ்ட் பிராண்ட் வந்து ரொம்ப கம்மிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெக்ஸோலின் வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ரெக்ஸோலினுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஒன்லி அப்புறம் வந்து நல்லா பிராண்டடுங்க. ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெக்ஸோலின் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உத்தர் காஸ்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸு கம்மி. பட் ஆனால் வந்து எனக்கு ரெக்ஸோலின் யூஸ் வந்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருந்ததுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 2 இயர்ஸ் வந்து ரெக்ஸோலின் தான் யூஸ் பண்ணுறேன். ரெக்ஸோலினில் வந்து இன்னொன்று இருக்குங்க. இதிலே வந்து நார்மல் வந்து சிஎக்ஸ்கே அப்படின்னு ஒன்று இருக்குது, சிஎக்ஸ்ஹெச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. சிஎக்ஸ்கே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போட்டதையும் வந்து நல்ல ஒரு க்ரோத் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இஎக்ஸ்கே. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து அதிகம், அது கொஞ்சம் வந்து கம்மிங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் 1 கிராம் போடணுங்க. அது நீங்கள் வந்து 2 கிராம் வந்து யூஸ் பண்ணணும் ரெக்ஸோலின்லேயே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காத்தியாயினி பிராண்டில் வந்து அயனில் வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம் நான் யூஸ் பண்ணுறேங்க. அது வந்து EDDHA. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா காத்தியாயினியில் வந்து EDDHA வந்து நான் 1 இயராக ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நான் வந்து கூட எதையும் மிக்ஸ் பண்ணி தாங்க ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணுறக்கு இது கூட ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளான்ட் வந்து ஒரே டைமில் உங்களுக்கும் ஸ்ப்ரே டைமும் அதிகம் கம்மியாகுது. பிளான்ட் வந்து ஈஸியாக அயனும் இதோடைய வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. EDDHA அப்படின்றப்ப வந்து செலேட்டோட விட இன்னும் வந்து ரொம்ப பவர் வந்து அதிகமாக இருக்குங்க. பிளான்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து 10 டேஸும் 7 டேஸும் 10 டேஸ் ஒன்ஸ் ஆர் அல்லது 7 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது தாங்க உங்களுடைய பிளான்ட் க்ரோத் வந்து நல்லாயிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெசல் ஷூட் எடுத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பிளான்ட் க்ரோத் வைஸு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மஸ்ட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய ஸ்மால் கார்டன் வியூங்க. என்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 பிளான்ட்ஸ் இருக்குங்க என்கிட்ட. இதனுடைய கலர்லாம் பாருங்கள். பிளான்ட் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் செலட்டட் அயனும் கொடுக்கும்போது தான் பிளான்ட்டோடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோமோசில்லாவில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபோலியேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது. என்னுடைய கார்டன் ஃபோலியேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா டார்க்காக இருக்குங்க ஃபோலியேஜ். தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோலியேஜ் வந்து டார்க்காக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டோடைய க்ரோத் வைஸ் நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா NPK
எந்த அளவுக்கு என்பிகே வந்து முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக வந்து பிளான்ட்டுக்கு தேவைங்க. நமக்கு எப்படி வந்து ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் நமக்கு வந்து தேவை. நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நமக்கான அயன் ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்குங்க. பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ரொம்ப முக்கியங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது தான் வந்து பிளான்ட் வைஸ் க்ரோத் வந்து அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் செலட்டட் அயன் பற்றியும் அதுக்கப்புறமேட்டு EDDHA பற்றியும் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. எனக்கு என்ன தெரியுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய புஷ்பாஞ்சலி பிரணபீரோடைய பிளான் க்ரோத் வந்து 12 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணேங்க. அது இன்னும் வந்து அதனுடைய ப்ளூம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேங்க. அந்த க்ரோத் வைஸ் பார்த்தீங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான ஃபீட் வந்து பேபி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அதை வந்து டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.